Hi, this is Chandrasekhar. Welcome to our channel. Previous two videosல Tally எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கம்பெனி கிரியேஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் எப்படி டேலியில் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. ஸோ டுடே வந்து நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் இன்வாய்ஸ் நம்ம டேலியில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கேஷ் சேல்ஸ் வித் டிஸ்கவுண்ட் அண்ட் கேஷ் பர்ச்சேஸ் வித் டிஸ்கவுண்ட்டோட எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் இன்வாய்ஸ் பார்த்துடலாம். சர்வீஸ் இன்வாய்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து சர்வீஸ் இன்வாய்ஸ் எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, கோச்சிங் சென்டர்ஸ், மொபைல் ஷோரூம்ஸ், டூ வீலர் மொபைல் ஷோரூம்ஸு, சர்வீஸ் செக்டர், ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு வந்து சர்வீஸ் இன்வாய்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அது சர்வீஸ் இன்வாய்ஸ் நம்ம பாஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறதுக்கு கேட் ஆஃப் டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, லெஜர், க்ரியேட், எக்ஸாம்பிளுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து அண்டர் கேட்குது. ஸோ இப்போ வந்து இந்த சர்வீஸ் சார்ஜஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மெயின் இன்கம் அப்படின்னா நம்ம டைரக்ட் இன்கம் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் கொடுக்கணும். அதுவே அவங்களோட அடிஷ்னல் இன்கம் பார்ட் ஆஃப் தி இன்கம் அப்படின்னா இன்டைரக்ட் இன்கம் அப்படிங்கிற குரூப்பில் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து அவங்களோட மெயின் இன்கமாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டைரக்ட் இன்கம் அப்படிங்கிற குரூப்பில் கொடுக்குறேன். இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், நோ. டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி அப்ளிகபிள். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் இங்கே வந்து எஸ்சிஎஸ்சி கோட் கொடுக்கணும், அது சர்வீஸ், அதனால் வந்து எஸ்சிஎஸ்சி கோட், சர்வீஸ் அக்கௌண்ட் கோட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 டிஜிட் சர்வீஸ் அக்கௌண்ட் கோட் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து டாக்ஸபிள். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ், 18%. டைப் ஆஃப் சப்ளை, கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஸோ இது வந்து சர்வீசஸ், அதனால் வந்து நம்ம சர்வீஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ லெஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. இதை வச்சு எப்படி ஒரு சர்வீஸ் இன்வாய்ஸ் பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ட்ரான்சாக்ஷனில் அக்கௌண்டிங் வவுச்சர், ரைட் சைட் பாருங்கள் சேல்ஸ், F5 கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைட் பாருங்கள் இன்னொரு பட்டன் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஷார்ட்கட் வந்து Alt-I கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேல்ஸ் இன்வாய்ஸ் மோட் சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் டேட், இன்வாய்ஸோட டேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் F2 ப்ரெஸ் பண்ணிட்டு 2/5/2021 நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ கஸ்டமர் குணா அப்படிங்கிற ஒரு கஸ்டமருக்கு நான் இன்வாய்ஸ் பாஸ் பண்ணுறேன். இல்லை சர்வீஸ் சார்ஜஸ், இப்போ ஒரு மொபைல் கம்பெனி, அங்கே வந்து மொபைல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மொபைல் ரிப்பேர் ஆகிருக்கு, அதனால் வந்து சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காரு, அதுக்கு நம்ம ஒரு பில் கொடுக்குறோம். மொபைல் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கூட அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 2000 நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டேக்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம், சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி லோக்கலாக இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் பில்லோட கிரெடிட் டேஸு எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் இன்வாய்ஸ். சர்வீஸ் இன்வாய்ஸ் எப்படி இருக்கும் பிரிண்ட் அப்படின்றத ப்ரிவியூ பார்த்துடலாம். பேஜ் அப் பட்டன், லெஃப்ட் டாப்பில் பாருங்கள் பிரிண்ட் பட்டன், F12. இதில் வந்து ஐட்டம் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. ரேட் காலம் இதையும் டிசேபிள் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்வாய்ஸ் வந்துடும். இப்போ ஜூம் பண்ணுறோம், ஜூம் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் Alt-Z கொடுத்தோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம கம்பெனி நேம், கம்பெனி அட்ரஸ், கஸ்டமர் நேம், கஸ்டமர் அட்ரஸ், இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட், சர்வீஸ் சார்ஜஸ் நம்மளோட லெஜர், ஒரு HSN கோட், டேக்ஸ் ரேட், அமௌண்ட்டு, என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோன்றது டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். டேக்ஸ் டீட்டெயில் எல்லாமே கிளியராக வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ சர்வீஸ் இன்வாய்ஸ் இப்படி தான் நம்ம டேலியில் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஷ் சேல்ஸ் வித் டிஸ்கவுண்ட்டோட எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஷ் சேல்ஸ் வித் டிஸ்கவுண்ட், இப்போ வந்து கேஷ் சேல்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் எனேபிள் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலியில் F11 ஃபீச்சர்ஸ், இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் F2 ஷார்ட்கட்டு. அதில் பாருங்கள் இங்கே இன்வாய்ஸிங்கிறதுல யூஸ் செப்பரேட் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்ஸஸ், இது வந்து டிஃபால்ட்டாக நோல் இருக்கும். நீங்கள் வந்து எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீனை ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்வாய்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், ரைட் சைட் பாருங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம், ஐட்டம் இன்வாய்ஸ். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபீல்டு வந்துருக்குங்களா, எனேபிள் பண்ணோம்னா டிஸ்கவுண்ட்டுங்கிற ஃபீல்டு அடி வந்துடும். இந்த கேஷ் சேல்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய லெஜர்ஸ், இப்போ வந்து நம்ம என் கஸ்டமர் நிறைய பேர்த்து டீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இதில் வந்து ஒவ்வொருத்தவங்க லெஜர் கிரியேட் பண்ண தேவையில்லை. இப்போ கேஷ் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க, அவங்களோட பேர் மட்டுமே போட்டு பில் கொடுத்துக்கலாம். இல்லை கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களோட ஜிஎஸ் நம்பர் போட்டுமே பில் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கேஷ் நான் இங்கே பார்ட்டி நேமில் வந்து கேஷ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பையர் யார்,
யாரோ அவங்களோட கம்பெனி நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸ்ரீ கணேஷ் ஜுவல்லர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க கம்பெனிக்கு நமக்கு இடையில் நம்ம ஷாப்லேருந்து மொபைல் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க ஒன் டைம் கஸ்டமராக இருப்பாங்க. அப்படிங்கும்போது நமக்கு உங்கள் லெஜர் வந்து க்ரியேட் பண்ணவே வேண்டியதில்லை. நம்ம இந்த பையரில் போய்ட்டு அவங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கம்பெனியோட பேர், ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர்லாம் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பில் ஜிஎஸ்டி இருக்குன்னா ரெகுலர்னு போட்டு அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இந்த மாதிரி ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சேல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் காட்டும். இல்லை ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணுறோம். இப்போ வந்து கேஷ்க்கு வாங்குறாங்க, அதனால் வந்து டிஸ்கவுண்ட் ஒரு 2% கொடுக்குறோம். பர்சன்டேஜ் இங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது லெஸ் பண்ணிக்கி 20,000லேருந்து 2% டிஸ்கவுண்ட் வந்து லெஸ் பண்ணி 19,600 வந்துடும். அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இதோட ப்ரிவ்யூ எப்படி, இது வந்து இம்மீடியட், அந்த பிஸ்னஸ் அப்போவே முடிஞ்சுது, நமக்கு கேஷ் வந்து அப்போவே கிடச்சிரும், பிஸ்னஸ் அப்போவே க்ளோஸ். இதில் பாருங்கள், உங்களுக்கு இன்வாய்ஸ் ப்ரிவ்யூ பார்த்துடலாம். பேஜ் அப் பட்டன், லெஃப்ட் டாப்பில் பிரிண்ட்டு. இப்போ ஒரு கான்ஃபிகர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐட்டம் டீட்டெயில், இது வந்து ப்ராடக்ட் இருக்குது, அதனால் குவான்டிட்டி டீட்டெயில்ஸ், ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்திங்கன்னா அக்செப்ட் ஆகிடும். பிரிண்ட் கொடுக்குறேன், ப்ரிவ்யூ வரும். இதில் பாருங்கள், உங்களுக்கு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், ஹெச்எஸ்என்னு, டேக்ஸ் பர்சன்டேஜ், அமௌண்ட்டு, குவான்டிட்டி, அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது பாருங்கள். இங்கே 2%ன்றது தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேஷ் சேல்ஸ் வித் டிஸ்கவுண்ட்டோட பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கேஷ் பர்ச்சேஸ் வித் டிஸ்கவுண்ட்டோட எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிமிலர் கேஷ் சேல்ஸ் மாதிரியே தான் இதுவும். இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு மொபைல் டீலர், நம்ம வந்து டீல் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஷாப்பில் வந்து மொபைல் இல்லை, ஒரு கஸ்டமர் என்கொயரி பண்ணியிருக்காங்க, இப்போ ஷாப்புக்கு வரேன்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஷோரூம்லையோ வேறு ஒரு டீலர்கிட்டையோ நம்ம வாங்கி கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம கேஷ் கொடுத்து வாங்குறோன்னு வைங்க, அதை வந்து டீல் பண்ணுறதுக்கு F9. இப்போ வந்து இன்வாய்ஸ் நம்பர், இங்கே வந்து சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பரில் அவங்க கொடுக்குற இன்வாய்ஸ் நம்பர். இப்போ வந்து பாருங்கள், கேஷ் கொடுத்து நம்ம வாங்குகிறோம், அவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது ஒன் டைம் வாங்கலாம். அப்படிங்கும்போது அவங்க லெஜர் வந்து நீட் இல்லை. அப்போங்கும்போது நம்ம இந்த அவங்களோட பேர் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விஷ்ணு மொபைல்ஸ், கோயம்புத்தூர் அட்ரஸ். ஸோ இந்த இடத்துல அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் டைப் பண்ணிட்டு, இவங்க ஒன் டைம் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் அவங்களோட லெஜர் நீங்கள் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ரெகுலராக நீங்கள் அவங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மட்டும் லெஜர் க்ரியேட் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் பர்ச்சேஸ், என்ன ப்ராடக்ட் நம்ம அவங்ககிட்ட வாங்குகிறோமோ அந்த ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 நம்பர் வாங்குகிறேன், 16,000, ஒரு 2% டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு வைங்க. இங்கே கேஷ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜில் 2ன்னு மென்ஷன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக லெஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் டேக்ஸு, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் வந்து பிக் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கேஷ் பர்ச்சேஸ் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோன்னா, சர்வீஸ் இன்வாய்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, கேஷ் சேல்ஸ் வித் டிஸ்கவுண்ட் அண்ட் கேஷ் பர்ச்சேஸ் வித் டிஸ்கவுண்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் எனி டவுட்ஸ் ஆர் கொரீஸ் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்கோட வரோம். தேங்க்யூ. அன்டில் பாய் ஃப்ரம் சந்திரசேகர். ஹேவ் அ நைஸ் டே.